ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ எவனுக்கும் அடங்காத நெக்ரோமான்சர் எபிசோடு 62 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் நம்ம ஹீரோ 27வது ஃப்ளோரில் போனால் ஐன்பட் மோனார்க்கையும் வெள்ளகுக்கு மோனார்க்கையும் கொல்ல வேண்டியதாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் இருக்கும்போது மற்ற கடவுளாம் ஹெல்ப் பண்ணி அந்த 27வது ஃப்ளோரே அப்படி வேற ஃப்ளோராக மாற்றி விட்ருவாங்க. அங்கே நம்ம ஹீரோக்கு ஐன்பட் மோனார்க்கையும் வெள்ளகுக்கு மோனார்க்கையும் கொள்றதுக்கு பதிலாக பண்பில்லா கடவுள்ன்ற ஒரு பரதேச பையன் டெம்பிள் ஆஃப் 10,000 கார்ட்ஸ்ல இருந்து நிறைய பொருளை திருடிட்டு போயிருப்பான். அதை திருப்பி கொண்டு வரணும். நம்ம ஹீரோக்கு இந்த டாஸ்க் கொடுத்தோன்னே அதை நம்ம ஹீரோ வெற்றிகரமாக முடிச்சிருப்பாரு. அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அந்த பண்பில்லாத கடவுள் பன்னாட பையில போட்டு தள்ளி அந்த பொருள் எல்லாத்தையுமே டெம்பிள் ஆஃப் 10,000 கார்ட்ஸ் கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் அங்க டெம்பிள் ஆஃப் 10,000 கார்ட்ஸ் நீங்க எங்க இடத்துக்கு வாங்க நம்ம ஹீரோவை இன்வைட் பண்றாங்க. நம்ம ஹீரோவும் சரி போவோம் அப்படி சொல்லிட்டு போய் பார்த்தா அங்க வானத்துல விண்வெளி ரொம்ப பயங்கரமா ரொம்ப அழகாவும் இருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோ பிரமிப்பா பார்த்துட்டு இருப்பாரு. இந்த மாதிரி ஒரு இடத்த நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு பின்னாடி ஒரு பொண்ணு வராங்க. இவங்க யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ பூமியில ஒரு பெரிய ட்ரீ டவருக்குள்ள சண்டைக்கு போகும்போது காட் ஆஃப் டார்க்னஸ் அவங்களோட அப்பர் சண்டை அனுப்பி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் இவங்க பேர் ஆர்யா. இவங்க நம்ம ஹீரோவை பார்த்து நான் உங்களை மறுபடியும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த ட்ரீ டவர்ல உங்களுக்கு நான் வேலை பார்த்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அவங்கள பார்த்து நம்ம ஹீரோ ஆர்யா நீ என்ன இங்கே அப்படின்னு கேட்டோன்னே அது கேட்ட ஆர்யா ஓன்னு ஒப்பாரி ஆக்க ஆரம்பிச்சிருவா. என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன மாதிரி ஒரு ஆளை நீங்க ஞாபகமே வச்சுக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். நீங்க இந்த அளவுக்கு ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க சங்கு அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிருவா. உடனே நம்ம ஹீரோ சரி சரி அழாத இப்போ என்ன அந்த டெம்பிளுக்கு கூட்டு போக தான் நீங்க வந்திருக்க, நான் என்ன கரெக்டா சொல்றேன்னா வழிகாட்டு பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னேன். அது கேட்ட ஆர்யாவும் நீங்க கரெக்டா தான் சொல்லியிருக்கீங்க. நீங்க டெம்பிள் ஆஃப் காடுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களை கூட்டுற சொல்லி என்ன அனுப்பி வச்சாங்க. நானும் உங்களை கூப்பிட தான் வந்தேன். ஆனா இங்க ஒரு கதை போயிட்டு இருக்குது. அந்த கட்டுக்கதை என்னன்னா இந்த டெம்பிள் ஆஃப் காட்ஸ் உங்களை காடா ஏத்துக்க முடிவு பண்ணிட்டாங்களாம். இந்த டெம்பிள்ல நீங்களும் ஒரு காடா இருக்கணும்னு அவங்க விரும்புறாங்க. அதை பத்தி தான் உங்ககிட்ட பேசணும் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அந்த இடத்துக்கு கூட்டு வந்துருவாங்க. அப்படி போகும்போது நம்ம ஹீரோ பார்த்து உங்களை மாதிரி ஒரு காடு வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் ஓகே நான் போய் பார்த்து என்னன்னு பேசிட்டு வரேன் அப்படி நம்ம ஹீரோ உள்ள போனோன்னே அங்க நிறைய கண்கள் அப்படி நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்கோம். காட் ஆஃப் லைட், காட் ஆஃப் டார்க்னஸ், காட் ஆஃப் டீமன், காட் ஆஃப் டிராகன் நம்ம ஹீரோ எல்லாருமே பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ உள்ள போனதுக்கு அப்புறம் சுத்தி இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோ முறைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. முன்னாடி பார்த்தா ஒரு கடவுள் ஓன்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு டிவைன் பவர் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காரு பாருங்க. இவர் தான் காட் ஆஃப் ஹெவன். இன்னொரு பக்கம் பார்த்தா மூஞ்சில சிவப்பு மேட்டை கொட்டியிருக்காருல இவர் நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஒரு சாதாரண மனுஷன் கிட்ட இந்த அளவுக்கு கடவுள் பவர் வந்திருக்கா அப்படின்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பாரு. இவர் தான் காட் ஆஃப் எண்டிங். இவங்களாம் நம்ம ஹீரோ பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருப்பாங்க. அங்க இருக்க காட் ஆஃப் டார்க்னஸ் நம்ம ஹீரோ கிட்ட வந்து நான் உங்ககிட்ட வளவலன்னு பேச விரும்பல, ஆர்யா உன்னை கூட்டு வரும்போதே எல்லாத்தையுமே சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ ஆமா சொன்னா நான் காட் ஆகணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களாமே அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு காட் ஆஃப் டார்க்னஸும் ஆமா எங்க கூட நீயும் ஒரு காடா இருந்து பூமி மற்றும் பல கிரகங்களை நீ ஆட்சி செய்யலாம். நான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன். நீங்க எங்ககிட்ட பாதுகாப்பா இருக்கலாம். இல்ல அது வேண்டானா நீங்க டவர் ஆஃப் ட்ரைல்ஸ்ல போய் சண்டை தான் போடுவீங்கன்னா அது உங்க விருப்பம். இதுல எது உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டோன்னே அது கேட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருப்பான். அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு பின்னாடி ஒரு 3 பேர் வரானுங்க. இவனுங்க யாருன்னு பார்த்தா இந்த பக்கம் நிக்கிறவன் காட் ஆஃப் ரைடு, கொம்பு வச்சவன் காட் ஆஃப் அரகன்ஸ், திமிரு பிடிச்சவன் ஆணம் பிடிச்சவன், இந்த மாதிரி பின்னாடி முக்காடு போட்டு ஒருத்தர் இருக்கான் பாருங்க. அவன் யாருன்னு இன்னும் ரிவீல் பண்ணவே இல்லை. அவனுங்க வந்துட்டு இங்க இருக்க எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னடா பண்றீங்க, டவர்ல இருக்க ஒரு நாயை இங்க கூட்டு வந்து கடவுளா மாத்த போறீங்களா, உங்களுக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா அப்படின்னு அந்த காட் ஆஃப் அரகன்ஸ் திமிரு பிடிச்ச கடவுள் பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்க அந்த காட் ஆஃப் ரைடு இவன மாதிரி சுத்தம் இல்லாதவங்க எல்லாம் இங்க வரக்கூடாது, இவனை கொன்னுருங்க, இவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ரியான் வருவான். ரியான் அந்த திமிரு பிடிச்ச கடவுள் கிட்ட ஐயா கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கய்யா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பணிவா சொல்லிக்கிறேன். அவன் தான் ஐயா அந்த காடா பண்பில்லாதவன், அவனை கொன்னு 10,000 கார்ட்ஸோட அந்த பொருளெல்லாம் திருப்பி கொண்டு வந்தவன். அவனை நம்மளாலேயே அடிக்க முடியாது, ஏன் உங்களாலேயே அடிக்க முடியாது. ஆனால் அவன் அடித்து பொருளெல்லாம் திரும்ப கொண்டு வந்துட்டான். பார்த்தீங்களா எப்படி கெத்தா நிற்கிறான்னு அப்படின்னு நம்ம ஹீரோ பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருப்பான். பட்டார்னு பார்த்தா அவனை அப்படி துண்டா வெட்டிடுவான் அந்த காட் ஆஃப் அரகன்ஸ் திமிரு பிடிச்சவன். என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட இந்த மாதிரி பர்மிஷன் எல்லாம் பேசிட்டு இருப்பேன். நான் தான் அங்கே பேசிட்டு இருக்கேன்லடா, உன்ன மாதிரி கீழ்த்தரமான ஒரு உயிரினம் என்கிட்ட பர்மிஷனே இல்லாமல் பேசுறியா, சாவுடா அப்படின்னு அவனை வெட்டிடுவான். அவன் அப்படி காத்தோட காத்தா கரைஞ்சி செத்து போயிடுவான் அந்த ரியானு. அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு செம்ம சாக்கு, கடுப்பாயிருவார் நம்ம ஹீரோ. அப்ப அங்க இருக்கிற காட் ஆஃப் டார்க்னஸ் இந்த திமிரு பிடிச்ச கடவுளை பார்த்து டேய் உனக்கு யாரா பர்மிஷன் கொடுத்தா அவனை கொல்றதுக்கு, நான் உனக்கு பர்மிஷன் கொடுத்தனா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, இங்க இருக்க எல்லா காடுக்கும் நீ தான் தலைவன் நினைச்சிட்டு இருக்கியா, இன்னொரு தடவை இந்த மாதிரி என்ன கோவப்படுத்தின இந்த இடத்துலயே உன்னை உயிரோட புதைச்சிருவேன்,
புரியுதா, இதுதான் உங்களுக்கு கடைசி வார்னிங் அப்படின்னு காட் ஆஃப் டார்க்னஸ் வார்னிங் கொடுத்தோன்னே அவங்களுக்கு 3 பேத்துக்கு அல்லு இருக்காது. ஐயோ மிரட்டுறாங்களேன்னு பயந்துட்டு இருப்பானுங்க. அப்புறமா இந்த பக்கம் நம்ம காட் ஆஃப் டார்க்னஸ் ஹீரோ கிட்ட பேசலான்னு போகும்போது அங்க காட் ஆஃப் டிராகன் விடுங்கப்பா அதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க, முதல்ல அவன் காடா மாறினா இல்லையான்னு கேளுங்கப்பா அப்படின்னு அந்த காட் ஆஃப் டிராகன் இங்க காட் ஆஃப் டார்க்னஸ் சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப காட் ஆஃப் டார்க்னஸ் நம்ம ஹீரோ பார்த்து நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டுட்டேன், நீ இன்னும் பதில் சொல்லல, உன்னோட முடிவு என்ன அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ நான் என்ன சொல்லணும், நான் அந்த டவரை விட்டு காடா மாறணுமா, டவரை விட்டு நான் காடா மாறிட்டேன்னா அவங்கள எல்லாத்தையுமே கைவிட்டதாயிரும். என்ன நம்பி நிறைய பேர் இருக்காங்க, புதுசா ஒரு குட்டி பாம்பு வேற வந்திருக்கு, இந்த மாதிரி பூனை குட்டியை வேற விட்டுட்டு வரணும், இவங்க எல்லாத்தையுமே நான் விட்டுட்டு இங்க காடா மாறணும்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை, அவங்கள நான் கைவிட மாட்டேன், நான் டவரே கிளைம் பண்ண போறேன், நான் காடா வரல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிடுவான். அதை கேட்டு டீமன் காடு யாரா அவன் முட்டா பைய, மண்டை எதுவும் கலங்கி போச்சா அவனுக்கு, பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கான், டவர் ஆஃப் டைல்ஸ் போய் சண்டை போட போறானா, காடா மாதிரி எங்க கூட இருப்பானா, முட்டா பைய அப்படி சொல்லி சிரிச்சிட்டு இருக்கும்போது அதை கேட்டுங்க டிராகன் காடு அப்படியா இவன் காடா மாற போறது இல்லையா அப்படின்னா இவனை என்னோட அப்பரசட்டியா மாத்திர வேண்டிதான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இந்த பக்கம் காட் ஆஃப் டார்க்னஸ் நான் உங்ககிட்ட இந்த பதில தான் எதிர்பார்த்தேன், ஆனா நீ காடா மாறினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், எது எப்படியோ அது உன்னோட முடிவு தான், நீங்க எங்க டெம்பிளுக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீங்க திரும்பி இங்க வர்றதுக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம், நீங்க இப்ப இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு காட் ஆஃப் டார்க்னஸ் சொன்ன உடனே நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புவான். அப்படி கிளம்பும் போது இங்க திரும்பி அங்க 3 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, திமிரு பிடிச்ச கடவுள், பிரைடு கடவுள், இவங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு டேய் இப்ப நான் இங்க இருந்து கிளம்புறேன், ஆனா உங்களை திரும்பி பார்க்குற அந்த நாள் உங்க 3 பேரோட தலையும் தரையில உருண்டுட்டு இருக்கும், அந்த நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன்டா அப்படி நம்ம ஹீரோ ரியனை கொண்டனால செம்ம கடுப்பாய் அவங்கள பேசிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ 27வது ஃப்ளோரை முடிச்சுட்டான். நம்ம ஹீரோ திரும்ப அந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ்ல இருக்கிற ரெஸ்ட் இருக்கிற ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த காட்ஸ் நம்ம ஹீரோக்கு ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 ரிவார்டு, ஒன்னு காட் டிவைன் ஸ்டாம்ப், இன்னொன்னு காட் பவர்ஸ் இருக்கிற ஓலைச்சுவடி. அதுல நிறைய பவர் இருக்குது, அதை வச்சு நம்ம ஹீரோ என்னென்ன பவர் வேணும்னு சூஸ் பண்ணிக்க போறான் போல. அது ரொம்ப சஸ்பென்ஸா இருக்கு, போக போக நம்ம ஹீரோக்கு அது தெரியும். அங்க பார்த்தா லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. இவ்வளவு கடவுள் பவர்ல ஒரு பவரை நம்ம ஹீரோ பச்சக்குன்னு ஒரு சீல் வைப்பான். அந்த சீல் வச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு புதுசா ஒரு கடவுள் பவர் கிடைச்சிருக்கும். அது என்னன்னு போக போக தான் தெரிய போகுது. அப்புறமா டவர் நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்குது. சங் நீங்க ரொம்ப திறமசாலியான ஆளு, நீங்க தான் டாப்புக்கு போவீங்கன்னு இந்த டவர் ஓரளவுக்கு முடிவு பண்ணிருக்குது, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஐஸ் வச்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கிட்ட நம்ம ஹீரோ சரியில்லையே, இவ்வளோ நாளா எனக்கு ஆப் வச்சுட்டு இருந்தவன் இப்போ எனக்கு அல்வா கொடுக்க பாக்குறியா, நீ அந்த விஷயத்துல தலையிடாத, நீ எனக்கு ஒரு நல்லதும் பண்ண வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், என்னோட வழியிலிருந்து தள்ளியே நில்லுடா டவரு அப்படின்னு நம்ம ஹீரோ டவருக்கே பவரை காட்டி விட்டுருவாரு. அப்புறமா அங்க பார்த்தா கட் பண்ணா இங்க அந்த காட் ஆஃப் திமிரு பிடிச்சவன், காட் ஆஃப் ரைடு, அப்புறம் இந்த முக்காடு போட்டவங்க, இவங்க 3 பேர் இருக்கும்போது அந்த காட் ஆஃப் திமிரு பிடிச்சவன் டேய் சங்கு சாதாரண மனுஷன் குப்படாவன் குப்பை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவத்துல செவுத்த உடச்சிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு இந்த காட் ஆஃப் ரைடு டே ஏன்டா கோவப்பட்டு இருக்க, கோவப்பட்டு என்ன போகுது அப்படி சொன்னேன். அந்த காட் ஆஃப் திமிரு பிடிச்சவன் டேய் சும்மாறா, அந்த கேவலமான மனுஷன் முன்னாடி எல்லா காடும் நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்க, அவன் முன்னாடி அசிங்கப்பட்டு நின்னது எனக்கு தாண்டா தெரியும், உங்களுக்குலாம் வெக்கமான ஏதாச்சும் இருக்கா, பத்தாதுக்கு நீ வேற காட் ஆஃப் ரைடு அப்படின்னு அந்த திமிரு பிடிச்ச கடவுள் சொன்னதுக்கு அப்புறம் அங்க முக்காடு போட்டு ஒரு மாதிரி மறைச்சுக்கிட்டே இருந்தவன் இப்போ முக்காடை எடுத்துட்டு இங்க பாருங்க 2 பேருமே கவனிங்க, இப்போ டவர் நம்ம விஷயத்துல தலையிடுறதுக்கு வாய்ப்பு கம்மி தான், அவன் டவர்ல சண்டை போட்ட போது பார்த்தா இப்போ அவனுக்கு அந்த அளவுக்கு சக்தி இல்லாத மாதிரி தான் தெரியுது, அவனை நம்ம அடக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு, காட் ஆஃப் டார்க்னஸ் நம்மளுக்கு ஒரு வழி கொடுத்துருக்காரு, அவர்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அவர் நம்மளை யூஸ் பண்ணிக்க பாக்குறாரு, அதை வச்சு அந்த சங்க பழி வாங்கலாம் அப்படின்னு வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருப்பான். அப்பதான் அவன் யாருன்னு தெரியுது, இவன் தான் காட் ஆஃப் இட்டர்னிட்டி. அப்படியே கட் பண்ணா இமயமலை மாதிரி பயங்கரமான ஒரு பனிமலை, அங்க நிறைய மான்சஸ் செத்து போய் கிடக்குது மானாங்கனியுமா. அங்க நம்ம ஹீரோ ஒரு மான்சஸ் மேல குத்த வச்சு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்படி உட்கார்ந்துட்டு சோபா என்ன வர வர டவர்ல எல்லாமே ஈஸியா இருக்குது, நான் ரொம்ப பவர் ஆயிட்டனோ, போக போக கஷ்டமா இருக்குன்னு பார்த்தா இவ்வளோ பேர் ஈஸியாக செத்துட்டாங்க அப்படி நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே கொண்டு அவங்களோட ஸ்பிரிட்டை எடுத்துட்டு பாரு. இப்போ நம்ம ஹீரோ 35வது ஃப்ளோரை முடிச்சிட்டாருங்க. நம்ம ஹீரோ 27வது ஃப்ளோரை கடைசியாக முடிச்சாரு. அதுக்குள்ள சர 35வது ஃப்ளோரை முடிச்சிட்டாரு. அப்போ நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பாரு, இந்த டவர் என்னை பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்கு, முதல்ல என்னை அழிக்கிறதுக்கு ஒருத்தனை உருவாக்கி அது என்னை அழிக்க பார்த்துச்சு, இப்போ நான் ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறிட்டேன், நீங்க தான் பெரிய பிளேயரு, டாப் ஃப்ளோருக்கு போவீங்க அப்படின்னு நம்மளுக்கு ஜால்ரா தட்டுது, இந்த டவர் ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கு, இப்போ நான் 35 ஃப்ளோர் வரைக்கும் வந்துட்டேன், எல்லாமே ஈஸியா இருக்கு, இதுக்கப்புறம் இது என்ன பிளான் வச்சிருக்குன்னு தெரியலையே, டவரா நானா தெரியல, ஆனா டவரு நீ ஏதோ ஒன்று பண்றடா, அதெல்லாம் என்னன்னு நான் போக போக பார்க்கத்தான் போறேன், டவரு போக போக நிறைய தவறு பண்ணிட்டு இருக்க, நான் என்னோட பவர் வச்சு அது எல்லாத்தையுமே அழிக்கிறேன்டா அப்படின்னு நம்ம ஹீரோ டவருக்கே சவால் விட அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பாத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, உங்களோட லைக் ரொம்பவே முக்கியம்.